குடமிளகா கோழிக்கறி செஞ்சு பார்ப்போமா? இதுக்கு கசகசாவை மிக்சியில் போட்டு நல்ல மை போல் அரைச்சி வச்சுக்கணுங்க. இப்படி இருக்கணுங்க. ஃப்ரை பேனில் எண்ணெய் சூடான உடனே கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கணுங்க. கடுகு வெடித்த உடனே சீரகம், கருவேப்பிலை, வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போடுங்க. இது கூட உப்பை போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. தக்காளியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் குடமிளகாயும் சேர்த்துக்கணுங்க. குடமிளகா இந்த சைஸில் வெட்டி வச்சுக்கோங்க. அது கூட மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், இது கஸ்தூரி மேத்திங்க, இது தேங்காய் பவுடருங்க. இது இல்லைன்னா தேங்காய் துருவில் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்ட பிறகு அரைச்சி வச்சிருக்கிற கசகசாவையும் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணியை சேர்த்து அதையும் நல்லா அலசி ஊற்றிடுங்க. லேசாக கிளறி விட்ட பிறகு இது சிக்கன் ஸ்டாக் வாட்டருங்க. சிக்கன் ஸ்டாக் வாட்டர் இல்லைன்னா சாதாரண தண்ணி கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போ மூடியை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விடணுங்க. 10 நிமிஷத்தில் தக்காளி வெந்துருச்சுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு சிக்கனை சேர்த்துக்கலாம். எலும்போடையும் சேர்த்துக்கலாம், எலும்பு இல்லாமையும் சேர்த்துக்கலாம். மூடியை போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடணுங்க. 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்துருச்சுங்க. இதை திறந்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு மேலே வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை தூவி விடுங்க. கரம் மசாலா பொடியும் கொஞ்சம் தூவி விடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதையும் கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, உங்கள் குடமிளகா சிக்கன் இப்போ ரெடி. மழையில் கொடை பிடிக்க அடம் பிடிக்கிறவங்களுக்கு கூட இந்த குடமிளகா சிக்கன் ரொம்ப பிடிக்குங்க.